வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நீத்தார் பெருமை. அதாவது பாயிரவியல் கடவுள் வாழ்த்து பாட்டோம். என் பேத்தி படம் தான் போட்டு வந்துருக்கும். அடுத்தது வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தார். இந்த 4 தலைப்புக்கும் உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்புறம் அந்த பாயிரவியலை முழுசாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். பாயிரவியலை ஒருத்தன் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாலே திருக்குறளின் பெருமை அவனுக்கு சத்தியமாக புரிந்துவிடும். நான் சொல்ல போகிறீங்களா? அப்போ பாயிரவியலில் என்ன சொல்கிறாரு? அடிப்படையில் 4 அதிகாரம், 40 குறள். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தார். இப்போ கடவுள் வாழ்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பைனெல்லாம் எழுத தெரியாத நல்லா பேத்தி படத்தை போட்டிருக்கேன். கடவுள் வாழ்த்துனா என்ன? இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சும்மா திருக்குறளை உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்கிறதுக்கு நான் எதுக்கு திருக்குறள் மனோன்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லணும்? கடவுள் வாழ்த்து அப்படின்னா என்ன கடவுள் வாழ்த்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வான் சிறப்பு. வான் சிறப்புன்னு எதுக்கு பேர் வச்சாரோ அதை தெரிஞ்சுக்கணும். 2 வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து நீத்தார் பெருமை, அடுத்து அரண் வலியுறுத்தார். இந்த 4 அதிகாரம் தான் பாயிரவியல் முழுசாகும். இந்த 4 அதிகாரத்துக்குள்ள தலைப்பை மட்டும்தான் நான் விளக்குறேன். ஏன்னா திருக்குறளில் போனால் அடுத்து வான் சிறப்பு வரப்போது அதனுடைய பெருமைகளை சொல்கிறது எப்படின்னு உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் அந்த தலைப்பின் முக்கிய ஒரு பெரிய படம் வருது, விஜய் ஜனநாயகன், விஜய் படம். ஜனநாயகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொது மக்களுடைய பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது, அதான் ஜனநாயகம். அதை தான் காமிக்கிறதுக்கு அந்த படம். பேரே வித்தியாசமாக இருக்குது. அந்த படத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அதை போல் இப்போ வான் சிறப்பு பார்த்தாச்சு. நீத்தார் பெருமை என்ன? நீத்தார் பெருமை இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சால் தான் அதுக்குள்ளே நம்ம போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு. அதாவது நீத்தார் பெருமை என்பது முற்ற துறந்த முனிவர்களின் பெருமை. அதாவது இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு பிரிச்சிருப்பார் வள்ளுவர். துறவரவியலை பற்றி சொல்கிறதுக்கு தான் துறவரையல்னு இங்கே ஒருத்தர் தனி அதிகாரம் படைச்சி அதுக்கு விளக்கம் கொடுறார் வள்ளுவ பெருமான். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாயிரவியலில் நீத்தார் பெருமை என்ற ஒரு அதிகாரம், அது துறவிகளை பற்றி கூறுவது. அப்போ ஏன் வள்ளுவர் 2 இடத்துல திருக்குறளில் பேசியிருக்கார்? முதல்ல நீத்தார் பெருமை, துறவிகளின் பெருமையை கூறுறார். அப்புறம் துறவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு துறவிகளை பற்றி கூறி கொண்டிருக்கிறார். என்ன வள்ளுவருக்கு இருக்க பிடிச்சிருக்காங்க? ஏன் 2 இடத்துல துறவிகளின் பெருமையை கூறுகிறார்? எல்லாம் மிகப்பெரிய சந்தேகம். வரணும், தமிழ் ஆசிரியனுக்கு வரணும். நன்றாக தமிழ் தெரிந்தவனுக்கு இந்த கேள்வி வரணும். பிறகு கூறுவது துறவரையிலே துறவரத்துக்கான முயற்சியை எடுப்பவன். ஒரு துறவரம் அடைய என்னென்ன வழிகளை செய்ய வேண்டும் என்பதை கூறுவதற்கு தான் துறவரையர். இங்கே அப்படி முயற்சி எடுத்து முற்ற துறந்த முனிவரின் பெருமையை கூறுவதுதான் இங்கே துறவரையர். நீத்தார் பெருமை. இப்போ ஏன் நீத்தார் பெருமை? வள்ளுவர் கூற நினைத்தது அறம்பொருள் இன்பம். அறத்தை கூற தகுதி உள்ளவன் யார்? இப்போ மனோகரனோ, இலங்கை ஜெயராஜனோ அல்லது சேலம் ருக்மணி அம்மாவோ, சோ மீ சுந்தரம், ஈரன் புலவனார், இந்த மாதிரி பேரெல்லாம் சொன்னால், தர்மத்தை பற்றி சொன்னால் அந்த உலகம் எடுபடுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனும் ஒருத்தர் பாடகாசிரியர். அதே மாதிரி சாண்டிலியன், கடல் புறா அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. நிறைய சுஜாதா எழுதின நூல். அப்புறம் பட்டுக்கோட்டையில் அவர் பேர் வந்து பெரிய நூல்கள். இதெல்லாம் எவனுக்கு தெரியும்? கடல் புறான்னு ஒரு புத்தகம் இருக்குது, சாண்டிலியன் எழுதியிருந்து பாருங்களான்னு எவனுக்கு தெரியுமா? நாம் எழுதுகிற நூல்கள் அழிந்துவிடும். இந்த உலக சமுதாயத்துக்கு மக்கள் ஒழுங்காக வாழ வேண்டும், தர்மத்தோடு வாழ வேண்டும் என்ற நூல்கள் எழுதினது நிலைத்து நிற்கும். அந்த நூல்களை எழுதுபவன் யார்? முற்ற துறந்த முனிவன். அதுதான் நீத்தார். நீத்தார் என்பது தனக்கு கிடைக்கக்கூடிய யான் எனது என்ற பற்றை நீத்தவன். யான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம், யான் என்னை விட பெரிய ஆளே இல்லடா அப்படின்னு நினைக்கிறவன் யான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம், இதையெல்லாம் அழிச்சவன் தான் ஒரு துறவி. அப்பேற்பட்ட துறவி தான் வள்ளுவ பெருமான். வள்ளுவ பெருமான் அறத்தை பற்றி சொல்லலாம், நாம் சொல்ல முடியாது. நாம் சொன்னால் அவனும் கேட்கவும் மாட்டான். ஏன் இந்த நீத்தார் பெருமை? அப்போ வள்ளுவர் நீத்தாரா? முற்றத்திறந்து வள்ளுவரை அவனாச்சும் பார்த்துருக்க முடியுமா?
வள்ளுவர் போட்டோ எப்படி சார் கடைசிக்கு பிறகு நம்மளுக்கு பெரிய கொஸ்டின். ஒரு தான் வள்ளுவர்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வள்ளுவர் இப்படி தான் இருப்பா, யாருக்கும் தெரியாது. அண்ணா காலத்திலே வள்ளுவருக்காக ஒரு படம் வரைந்து வள்ளுவ பெருமான் திருக்குறள்லாம் படித்தாலும் எப்படி இருப்பாருங்கிற கற்பனையிலே போட்டோ படம் வரைய சொன்னதுக்கு பிறகு ஒருவன் வரைந்த படம் தான் இப்படி இருப்பார் வள்ளுவர் அப்படிங்கிற அவனுடைய கருத்துக்கள் அதை வள்ளுவராக ஓகே பண்ணி அதுக்கு பிறகு அந்த படத்தை இவர் தான் திருவள்ளுவர்னு சொல்லியிருக்கான். நம்ம மூதாதையர் தாத்தன் பாட்டியனோட பேர் போட்டால் கூட தெரியாது நம்மளுக்கு. ஆனால் வள்ளுவனுடைய போட்டோ ஒன்று வச்சுருக்கான். அவன் எப்படி இருந்தான், மனைவிகளோடு வந்தான், மக்களோடு எவனுக்கும் எதுவும் தெரியாது, சத்தியமான உண்மை. ஆனால் அவன் எழுதிய நூல்கள் நிற்கின்றன. அதே போல் பைபிள், குரான், இந்த அறத்தை பற்றி நூல்கள், அறத்தை பற்றிய நூல்கள் ஏன் நிற்கின்றன? பைபிள் குரான்லாம் எவன் எழுதுனானே தெரியாது, ஆனால் நூல்கள் நிற்கின்றன. இந்த காலத்துக்கு ஏற்ப, காலத்துக்கு ஒப்ப மனிதன் வாழ்வதற்கு தர்மத்திற்காக எழுதப்பட்ட நூல்கள் மட்டும்தான் உலகத்தில் நீடித்து நிற்கும். இப்பேற்பட்ட நூல்கள் நீடித்து நிற்க எவன் எழுத வேண்டும்? அந்த அறத்தை, உண்மையான அறத்தை தெரிந்து கொண்ட ஒருவன் தான் எழுத வேண்டும். பைபிளோ, குரானோ, திருக்குறளோ, தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் எழுதினவன், இதெல்லாம் சொன்னவன். அந்த காலத்தில் மொழி கிடையாது, எழுத்து வார்த்தை அச்சு எழுப்பு கிடையாது. சொன்னவனை எவனாவது பார்த்திருப்பானா? ஆனால் சொன்னவனுடைய கருத்து பிற்காலத்தில் அச்சரிக்கப்பட்டு நூல்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட தேவ வாக்கு, வேத வாக்கு, அந்த வேத வாக்கை கூறக்கூடியவன் யார் என்றால், யான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் விட்டவன் தான் நீத்தவன். யான் எனது என்ற பற்றை விட்டவன் நீத்தால் முற்றும் துறந்த முனிவன். அவன்தான் அறத்தை பற்றி எழுத முடியும். எனவே அவனுடைய பெருமைகளை முதலில் கூறுகிறார். அதனால தான் நீத்தார் பெருமை இந்த அடுத்த அதிகாரமாக வச்சார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார்மன். இப்போ நான் வள்ளுவரை பற்றி திருக்குறள் எழுதினார், அறத்தை பற்றி சொன்னார், அகர முதல் எழுத்தெல்லாம் விளக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்கேனே. நான் சொல்வதனால கேட்டே அவனாச்சும் திருந்த போகிறானா? ஒன்றும் கிடையாது. ஆனால் வள்ளுவன் சொன்ன கருத்து இதுதான் அப்படின்னு சொன்னால், ஓ இப்படியெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அவர் மேலே ஒரு மதிப்பு வரும், மரியாதை வரும். நான் சொல்ல போறீங்களா? அதனால தான் எக்காலத்திலோ வள்ளுவர் ஓலைச்சுவடில் எழுதி போடுங்க. கரையை அரிசி தின்னு இருக்கலாம், மழை வெள்ளத்தினால் அழிஞ்சு போயிருக்கலாம், இன்றைக்கு வரையும் அழியாமல் இருக்கிறது என்றால் திருக்குறள் ஒன்று, பைபிள், குரான் போன்ற நூல்கள். ஏன்? காலத்திற்கு ஒப்ப வாழ்க்கை அனுபவிக்கப்படும் என்ற அஸ்திரம் கடவுளால் வர்ணிக்கப்பட்டது. எனவே தான் இந்த முற்றும் திறந்த முனிவர் திருக்குறள், தேவாரம் எழுதின தேவாரம், திருவாசகம் எழுதின ஞானிகள் மட்டுமல்ல, தமிழில் நிறைய ஞானிகள் எழுதியிருக்கிறார்கள், நிறைய புத்தகங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் பல அழிந்து விட்டன. இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு 3 முக்கியம்: திருக்குறள், பைபிள், திருக்குறான் போன்ற நூல்களின் கருத்து இருக்கின்றன. அவங்க எந்த மதம், எல்லா மதமும் ஒரே கடவுள் தான். எந்த மதமும், இந்து மதத்துலேயும் கடவுள் ஒருவனே தான். நாம் வேணால் பிரித்து வழிபடுவதற்கான வழிகள் இருக்கின்றன, அதற்கான காரணம் சைவ சமயத்தில் உண்டு. ஆனால் மற்ற மதங்கள் அல்லாவோ இயேசுவோ கடவுள் ஒரே ஒருவன். அது அல்லாவாக இருந்தாலும் ஏதாவது கடவுள் ஒருவனே என்று வலியுறுத்தியது தான் இந்த முற்றத்துறந்த ஞானிகள். இயேசுநாதர், அல்லாஹ், சைவ சித்தாந்த ஞானிகள் போன்றவெல்லாம் கடவுள் ஒருவன் தான். ஏன் நீ 50 கடவுளாக எழுதாதுன்னு சொன்னவன். நம்ம எல்லாம் சொன்னதுக்கு யார் தகுதி கொள்ளணும்னு முற்றத்துறந்த முனிவன், அவன் தான் ஞானி. அப்பேற்பட்ட ஞானி 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஞானிகளை எவனும் பார்த்ததும் கிடையாது, அவன் கூட பேசினவன் கிடையாது. இதை, அதாவது நெல் சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட்றோம், ஏதோ ஒரு வித்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறது. அதே போல் வித்து ஒன்று இருந்திருக்கிறது, தர்மத்தை நிலைநாட்ட. அந்த வித்து தான் முற்றத்துறந்த முனிவர்கள், நீத்தார் பெருமை. அவர் கூறிய நூல்களை நாம் படிக்க வேண்டும், வாழ்க்கையின் உண்மையான தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நீத்தார் பெருமை வச்சார். அடுத்த அதிகாரம் அறநூலை இருத்தல். இதோட பாயிர முடியுது. அந்த தலைப்புக்கு மட்டும்தான் இது விளக்கம். நீத்தார் பெருமை குரல்னா நான் விளக்கவே இல்லை. குரலை விளக்கணும்னா 1 மாதம் ஆகும் நீத்தார் பெருமையை விளக்க. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் பேத்தி படத்தை தான் போட்டு தம்பையில் எடிட்டிங் பண்ணி எழுதலாம் எனக்கு தெரியாது.
தயவுசெய்து தெரிந்த மாணவர்களை யாராவது இருந்தால் எனக்கு உதவி செய்யும். நன்றி, வணக்கம் மாணவர்களே.